இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் அக்ரி ஆய்வகம் மற்றும் பதவியேற்பு நிகழ்வில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். டெல்லியில் கடுமையான காற்று மாசு ஏற்பட்டுள்ளது. அதன் தாக்கம் தமிழகத்திலும் எதிரொலிக்கிறது. பனியும் புகை மூட்டமும் இணைந்து வருவது குறித்து வரைகலை விளக்கத்துடன் விவரிக்கிறார் எமது சிறப்பு செய்தியாளர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. டெல்லியில் காற்று மாசு அப்படின்றது புதிதான ஒன்று கிடையாது. இப்போது பனிமூட்டத்தோடு சேர்ந்த காற்று மாசு ஸ்மோக் ப்ளஸ் ஃபாக் ஸ்மோகாக மாறி இருக்கிறது. டெல்லியினுடைய தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்னா, உச்சபட்ச உஷார் நிலையே அது எட்டி இருக்கிறது. அடுத்து வாகனங்களுக்கான ஆட் நம்பர் ஒரு நாள், ஈவன் நம்பர் ஒரு நாள் அப்படின்னு வாகனங்களுக்கான அந்த மாற்று பயணத்திட்டம் அப்படின்றது வடிவமைக்கப்படும். கட்டிடங்கள் கட்டுமான பணிகள்லாம் நிறுத்தப்படும் அப்படின்ற பல கட்ட திட்டம் இருக்கிறது. இப்போது பனியோடு புகையும் சேர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த அளவுக்கு டெல்லி மாசுபட்டிருக்கிறதுன்றதை சமீபத்திய வீடியோக்களில் இப்போ பார்க்கலாம். பார்ப்பதற்கு பனிமூட்டம் போல தான் தெரியும். ஆனால் அதில் பனியோடு சேர்ந்த புகையும் இருக்கிறது. அதாவது நார்மலாக இருக்கக்கூடியதை விட கூடுதலான அளவு அதில் புகை இருக்கிறது அப்படின்றாங்க. அந்த புகை மாசடைந்த புகை. இதை AQI அப்படின்னு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் மூலமாக நம்ம கண்டறிகிறோம். அதற்கு ஒவ்வொரு தர நிலை அப்படின்றது இருக்கிறது. 50 புள்ளிகள் வரை இருந்ததுன்னா ஆரோக்கியமான காற்று அப்படின்னு அர்த்தம். அதுவே அப்படியே மாறுகின்ற போது அது மாடரேட்டாக 100 அப்படின்றதுன்னா அது மாடரேட் அப்படின்னு அர்த்தம். 200 அப்படின்னா அது மாடரேட்டை கடந்து கொஞ்சம் கேர்ஃபுல் அப்படின்னு. இதில் 500லாம் போயிடுச்சுன்னா அங்கே இருக்கவே முடியாது. 400+ அப்படின்னாலே ஹசார்ட்னஸ் அப்படின்ற குறியீடை கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இப்போது நாம் பார்ப்பது டெல்லி மற்றும் அதனை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இப்போது இருக்கக்கூடிய காற்றினுடைய தர குறியீடை பார்க்குறோம். 450, 444, 445 அப்படின்னு ஒவ்வொரு இடத்துக்கும் அது மாறுபடுகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இங்கெல்லாம் இருக்கவே முடியாது. நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய IIT பகுதியில் எடுக்கப்பட்டது 461 இருக்கிறது. சில இடங்களில் கொஞ்சம் சிட்டி கவுண்டர்லாம் போனீங்கன்னா 378 சிவியர் அப்படின்ற நிலைமையில் இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதே போல் 415 ஒரு இடத்துல பதிவாகி இருக்கிறத பார்க்குறோம். சில இடங்களில் சிவியர் 400 இருக்கிறது. இது உத்தரப்பிரதேசத்தினுடைய பகுதிகள். பொதுவாக விவசாய பணிகள் முடிந்து அடுத்த பயிருக்கு போகிறதுக்கு முன்னாடி வயல்வெளிகளை கொளுத்தி அதன் மூலமாக தீ வர வச்சு புகை அதன் மூலமாக இந்த மாசு ஏற்படும். ஸோ அது ஒரு காரணமாக அப்படின்றதை ஆய்வு செஞ்சிட்ருக்காங்க. நமக்கு எரிமலை வெடிப்பின் மூலமாகலாம் இந்தியாவுக்கு புகை வந்தது அப்படின்றத ரீசெண்டாக பார்த்தோம். இப்போது இது பனிமூட்டத்தோடு சேர்ந்து வருவதால் இது பற்றி ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, இது வட இந்தியாவில் டெல்லி பகுதியினுடைய நிலவரம். மற்ற இடங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இதனுடைய மாறுபாடுகள் இருக்கிறது. இந்தியாவுடைய மற்ற பகுதிகள் இப்போ பாருங்கள், நம்ம சென்னைக்கு நம்ம வந்துட்டோம். சென்னையை பொறுத்தவரையும் இங்கெல்லாம் நமக்கு க்ரீனாக இருந்தது. எப்போ நமக்கு இதனுடைய நிலைமை எப்போ நமக்கு இது மாறுபட தொடங்கும் அப்படின்னா, நம்ம பொங்கலை ஒட்டி போகியின் போதும் தீபாவளியை ஒட்டி தீபாவளி நாள் அந்த மாதிரியான நாட்களில் மட்டும்தான் இது ஒரு மாடரேட் அப்படின்ற நிலைமைக்கு போகும், இல்லைனா சிவியர் அப்படின்ற நிலைமைக்கு போகும். இப்போ மாடரேட் அண்ட் சிவியர் அப்படின்ற நிலைமையை நோக்கி நாம் கொண்டிருக்கிறோம். புவர் அப்படின்ற நிலைமைக்கு வந்திருக்கிறோம். எங்கே அப்படின்னா திருநின்ற ஒரு பகுதியில் புவர் அப்படின்னு இப்போதைக்கு நிலவரம் இருக்கிறது. சென்னையுடைய மற்ற பகுதிகளை பாருங்கள். மற்ற பகுதிகளில் பார்த்தீங்கன்னா 82 அப்படின்றது மாடரேட்டாக இருக்கிறது. மணலியை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டாக இருக்கிறது. சில இடங்களில் பார்த்தோம் அப்படின்னா மெய்யூர் பகுதியில் திருவள்ளூரில் 103 இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? தமிழகத்தினுடைய மற்ற பகுதிகளும் இப்போ மாடரேட்டாக மாறி இருக்கிறது. சில இடங்கள் புவராக மாறி இருக்கிறது. டெல்லியில் இருக்கிறதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது நாம் பார்ப்பது இந்த டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த மாசு இங்கே வருதா அப்படின்ற கேள்வி. இப்போ நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடியது அப்படின்றது டெல்லியில் இருக்கக்கூடிய குளிர் அலை அப்படின்றது, அதாவது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய குளிர் அலை நமக்கு தமிழகத்திற்கு வந்திருக்கிறது. அதற்கு காரணம் என்னென்னா, கடற்பரப்பில் இங்கேருந்து நமக்கு வந்தது அப்படின்னா அது பேர் கிழக்கு காற்று. ஸோ கீழ் திசை காற்று அல்லது கிழக்கு காற்று இது சாதகமாக இருந்தால் தான் நமக்கு இந்த பகுதிகளில்
மழை பெய்யும். இப்போது நமக்கு இது சாதகமாக இல்லை. இப்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது தரைமட்டத்தில் இருக்கக்கூடிய காற்று நிலவரம் அல்ல. இது அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த காற்றினுடைய நிலவரம் அப்படின்றது 5500 மீட்டருக்கு மேலே ஒரு லேயருக்கு மேலே, அதாவது 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய காற்றினுடைய நிலைமையை நம்ம பார்க்குறோம். அப்போ என்ன ஏற்படுதுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த அழுத்தம் வந்து இது புஷ் பண்ணுது. இந்த அழுத்தம், இங்கே ஒரு உயர் அழுத்தம் இருக்குது. இந்த உயர் அழுத்தத்தை இங்கே ஒரு காற்று வந்து இந்த காற்றின் மூலமாக ஒரு இடையூறு இருந்ததுன்னா இது தள்ளும். ஏன்னா நமக்கு மட்டும்தான் இப்போ மழை பெய்யணும், வடகிழக்கு பருவமழை. இப்போது நமக்கு பருவமழை இந்த காலகட்டத்தில் பெய்யணும். இப்போது கீழ் திசை காற்று சாதகமாக இல்லை 16ஆம் தேதி வரை. அப்போ இங்கே ஒரு எம்டி ஏற்படுது. இந்த எம்டி ஏற்பட்டிருப்பதால் இங்கே இருக்கக்கூடிய இந்த அழுத்தம், இங்கே ஒரு ப்ரெஷரை கொடுத்தா, அதாவது ஒரு பொருள் மேலே ஒரு ப்ரெஷரை கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னொரு பக்கம் வெளியே வர நகர முயற்சிக்கும் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அந்த அடிப்படையில் இந்த காற்று இந்த பக்கம் அப்படியே மெல்ல மெல்ல ஊடுருவி வந்திருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது பாருங்கள், அடுத்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா வரைக்கவே இது போகிறத நம்ம பார்க்குறோம். இதனால தான் மேலே இருந்த அந்த காற்றானது உள்ளே வருகிறது. வறண்ட காற்று உள்ளே வருவதால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா 1 or 2 தான் இருக்கும், ஈரப்பதமே இருக்காது. இது குளிர்காலத்தில் வருவதால் அதோடு மேல் இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய இந்த பனியையும் சேர்த்து கொண்டு வருகிறது. அதனால நமக்கு இப்போது கிளைமேட் எப்படி இருக்குன்னா ஒரு பனிக்காலம் போல காட்சியளிக்கிறது. ஆனால் நமக்கு மழைக்காலம்தான். இப்போதே நமக்கு சென்னையில் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில், ஏன் ஊட்டியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா பனி படர்ந்து சாலைகள் காணப்படுவதை நம்ம பார்க்குறோம். அதாவது புற்கள்லாம் பார்த்தீங்கன்னா பனி இருக்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி காலம் மாறிவிட்டது. இதற்கு காரணம் இங்கே இருக்கக்கூடிய அழுத்தத்தின் மூலமாக இந்த காற்றை அழுத்தி இந்த காற்று உள்ளே வந்து இதன் மூலமாக வறண்ட காற்றோடு இந்த பனியும் வந்திருப்பதால் நமக்கு இந்த மாறுபாடு ஏற்பட்டிருக்குது. இது இன்னும் நம்ம டீட்டெயிலாக விளக்கணும் அப்படின்னா நம்ம ஓகே, இப்போது காற்றினுடைய தர குறியீடுக்கு போயிடலாம். காற்றின் தர குறியீடு நம்ம பார்க்குறோம். நம்ம ஏற்கனவே இங்கே அழுத்தினது இங்கே வருது அப்படின்னோம். இப்போ பாருங்கள், இந்த பேட்டர்னை பாருங்களேன். இங்கெல்லாம் காற்றினுடைய தர குறியீடு மோசமாக இருக்கிறது, சரியா? இங்கெல்லாம் நல்லா இருக்குது, அங்கே இமயமலைக்கு மேலே அங்கே எந்த இடையூறுமே இல்லை, அதனால் காற்று நல்லா இருக்குது. இங்கெல்லாம் மிக மோசமாக இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். புதுடெல்லி பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் மிக மோசமாகவே இருக்கிறது. அளவு பார்த்திங்கன்னா 186 அப்படின்னு இருக்குது, 190 அப்படின்னு. இன்னும் டீட்டெயிலாக பார்த்திங்கன்னா அது 200க்கு மேலே அப்படின்றது இப்போது காட்டக்கூடியதாக இருக்கும். இது நேரம் செல்ல செல்ல மாறுபடக்கூடியது. சரி, சென்னைக்கு நம்ம பார்த்துடலாம். சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா 70ன்னு காட்டுச்சு ஒரு அளவீடு. இப்போது கிட்டத்தட்ட 90க்கு மேலே காட்டுகிறது. 90க்கு மேலேனா நியர்லி 100ஐ தொட்டு விட்டது அப்படின்னா புவர் அப்படின்ற நிலைமைக்கு வந்துவிடும். இங்கே இருக்கக்கூடிய இந்த காற்று எங்கே போகுதுன்னு பாருங்கள். அப்படியே இப்படி வந்து இந்த காற்று பங்களாதேஷ் பக்கத்தில் அப்படியே உள்ளே வருது. இப்படி உள்ளே வரக்கூடியதன் மூலமாக இந்த காற்றோடு சேர்ந்து நமக்கு இந்த புகையும் வருகிறது. அதனால் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்த புகை அப்படியே சென்னை வரை பரவி விரவி காணப்படுகிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த உயர் அழுத்தமும் அதற்கு உதவி இதை இங்கு கொண்டு வந்து நமக்கு சேர்க்கிறது. டெல்லியில் அடித்தா இங்கே வந்து நமக்கு வந்து புகையும் பனியும் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இதுவே இரவு நேரத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிலைமை மோசமாக இருக்கிறது. இரவில் நமக்கு குளிர் அதிகமாக இருக்கும். குளிரோடு இந்த புகையையும் சைலண்ட்டாக கொண்டு வந்துடும். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கண் முன்னாடி இருப்பது பனிமூட்டமாக புகை மூட்டமாக அப்படின்ற அளவுக்கு ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு காற்று மாசு இருக்கும். ஸோ நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 100க்கு மேலே இருக்கிறது. இன்று நள்ளிரவு இப்போ அதிகாலையில் பார்க்கலாம். அதிகாலையில் 100, 105 அப்படின்னு இருக்கிறது. 9 மணி நிலவரத்தை நம்ம பார்க்குறோம். காலை 9 மணி 105 இருக்கிறது. ஸோ 11 மணி நிலவரம் 103. அப்புறம் பாருங்கள் 106 அது உயர்கிறது. மதியத்துக்கு மேலே 106 அப்படின்ற அளவில் அது உயர்கிறது. 111 போகிறது மாலை நேரத்தில். ஸோ நாளைய தினம் இந்த பனி நமக்கு வர்றப்போ பனியோடு சேர்ந்து இந்த புகையும் சென்னைக்கு வந்துவிடும். நெல்லூர்லாம் இன்னும் தீவிரமாக இருக்குது. விஜயவாடா காக்கிநாடெல்லாம் இன்னும் மோசமாக இருக்குது. சென்னை மேலே, அதாவது வட தமிழகத்தினுடைய உச்சியில் அது இருப்பதால் அங்கே மட்டும் இந்த பாதிப்பு இருக்கிறது. மற்ற மாவட்டங்களில் கொஞ்சம் குறைவாக இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா கடலூர் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா 100, 103 இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புவர் அப்படின்ற நிலைமைக்கு சென்று விடுகிறது. நல்ல காற்றிலிருந்து மாடரேட்டான நிலைமைக்கு மாறி நாளைக்கு நம்ம புவர் மோசம் அப்படின்ற அளவுக்கு செல்ல போகிறோம். நாளைய தினம் மாலை நேரத்தில் இதான் நிலவரமாக இருக்கிறது. அதன் பிறகு இரவு நேரத்தில் நீங்கள் வெளியே வரப்போ வாங்க பனிமூட்டத்தை அனுபவிக்கலான்னு வந்தீங்கன்னா பனியோடு சேர்ந்து உங்களுக்கு புகை மூட்டமும் இருக்கும். மூச்சு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்க, நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு இது புதுவிதமான ஒரு தொந்தரவை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஏன்னா நம்ம 120 எப்போவாவது வருஷத்தில் 2-3 நாள் அனுபவிக்கக்கூடிய சூழலாக இருக்கிறது. இப்போது நாளைக்கு 120 சென்னை தொட இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம்.
பார்க்குறோம். 123 போகிறது அப்படின்றப்போ ரொம்ப தீவிரமான, நமக்கு ஒரு தீவிரமான நிலையாக இருக்கும். ஆனால் டெல்லியில் நார்மலான காற்றே, நல்லா இருக்கக்கூடிய காற்றே 120 அப்படின்னு தான் ஆகிறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ 15ஆம் தேதி திங்கட்கிழமை கொஞ்சம் அது குறைவதாக தெரிகிறது. 97 அப்படின்லாம் குறைந்து விடுகிறத பார்க்குறோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நல்லாவே குறையுது, 87 குறையுது பாருங்க. அடுத்து 16ஆம் தேதி 50 அப்படின்னு குறைந்து விடுகிறது. ஏன் உங்களுக்கு 16ஆம் தேதி இப்படி குறையுது அப்படின்னா அதற்கும் காரணம் நான் சொல்லி விடுகிறேன். இதை நாம் காற்றோடு பார்க்க வேண்டும். நமக்கு காற்று இப்போது கிழக்கு திசையிலிருந்து வரலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். எது கிழக்கு திசை காற்று? இங்கிருந்து இப்படி வருவது கிழக்கு திசை காற்று. இப்போது கிழக்கு திசை காற்று வராமல் அப்படியே மேலிருந்து வடக்கிலிருந்து வர மாதிரியாக காற்றாக இருக்கிறது. இது 14ஆம் தேதி பாருங்க. 14ஆம் தேதியும் உள்ள இப்படி வரல, சைடில் வரல. 15ஆம் தேதி பாருங்க அப்படியே இருக்கிறது பாருங்க. 16ஆம் தேதி அப்படியே பாருங்க. ஸோ இப்படி வந்து கொண்டிருந்தது. 16ஆம் தேதி உள்ளே வருகிறது. இது உள்ளே வர்றப்போ இந்த இடையூறு அதனை தள்ளி விடுகிறது. அதனால 16ஆம் தேதிக்கு மேலே 16, 17 இந்த நாட்களில் நமக்கு இந்த காற்று வந்து நமக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கவிருக்கிறது. அதுவரை பனியும் அதோடு சேர்ந்த புகையும் இருக்கும். அந்த புத்துணர்ச்சியோடு சேர்ந்து நமக்கு என்ன கொடுக்க போகிறது அப்படின்னா மழையை கொடுக்க போகிறது. 16ஆம் தேதி வட தமிழகத்தினுடைய கடலோர பகுதிகளில் தொடங்கி தென் தமிழகத்தினுடைய சில பகுதிகள் வரை மழை இருக்கும். உள் மாவட்டங்களில் மழை இருக்கும். கடலோர பகுதிகளில் 17ஆம் தேதி மழை, உள் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 18ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இலங்கையில் மீண்டும் ஒரு மழைக்கான வாய்ப்பு அப்படின்றது 17ஆம் தேதி இருக்கிறது. 18ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மீண்டும் நார்மல் ஆகி விடுகிறது. ஸோ 16, 17 இந்த தேதிகளில் மழையும் கிழக்கு காற்றும் வந்து நம்மை காப்பாற்ற போகிறது. அதுவரை இந்த பனியோடு சேர்ந்த புகையையும் நாம் எதிர்கொள்ள வேண்டி சூழல் இருக்கிறது. இந்திரா கணேசன் பொறியியல் கல்லூரியில் நடைபெறும் அக்ரி ஆய்வகம் மற்றும் பதவியேற்பு நிகழ்வில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.